புத்தகங்கள் போன்ற ஒரு சொத்து உலகத்தில் ஒன்றுமே இருக்க முடியாது. அந்த புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய அறிவு வேற எதுவும் கிடைக்காது. நம்ம வரிசையா படிக்கணும் அவசியம். ஒரு 4 பக்கம் நாகப்பட்டினம் அப்படின்னாலே நம்ம மனசுல தோன்ற விஷயம் அன்றைக்கு அந்த பௌத்தர்கள் வைத்திருந்த பல்வேறு வெண்கல தரவுகள் இன்னைக்கு லீடன் யூனிவர்சிட்டியில இருக்கு. தர்ம சக்கரம்னா அதுல 24 கோடு இருக்கு நமக்கு தெரியும். ஆனா உண்மையா சாரநாத் தூபில இருந்து 36 தர்ம சக்கரம். எத்தனையோ விஷயங்கள் வாங்கலாம், புதிய ஆடை வாங்கலாம், புதுசா நமக்கு விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கலாம். ஆனால் புத்தகங்கள் போன்ற ஒரு சொத்து உலகத்தில் ஒன்றுமே இருக்க முடியாது. நீங்க வாங்கி ஒரு 5 புத்தகம் 4 புத்தகம் வாங்கி கொண்டு வச்சு சில நேரத்தில் 4 நம்ம படிக்க மாட்டோம். 2 புத்தகம் படிச்சிருப்போம், மீதி 3 புத்தகம் அப்படியே இருக்கும். நம்மளால அதை தூரெல்லாம் போட மாட்டோம். யாராவது நம் வீட்டு பிள்ளைகள் ஒரு நாள் அதை எடுத்து வாசிப்பாங்க. நமக்கே என்றைக்காவது ஒரு நாள் எடுத்து படிக்கணும்னு தோணும். அந்த புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய அறிவு வேற எதுவும் கிடைக்காது. வேற எங்கிருந்தும் நம்மால் எடுக்க முடியாது. சமீபத்தில் நான் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு புத்தகம் 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த 100 சிறுகதைகள் அப்படின்னு பேராசிரியர் அரசு ஐயா அவர்கள் தொகுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிறப்பான புத்தகம். நம்மால ஒரு 100 வருஷத்துல சிறந்த சிறுகதைகளை தேடி படிக்கணும்னா எத்தனை 1000 புத்தகம் படிக்கணும், எத்தனை பேர்ட்ட கேட்கணும். அந்த பேராசிரியர் அவர்கள் அவ்வளவு அழகா தொகுத்திருக்காங்க. எனக்கு பார்த்த உடனே அந்த புத்தகத்தை பார்த்த உடனே அப்படியே அவர் எழுதுறாரு. முதல்ல புதுமை பத்தனில் ஆரம்பித்து சீசு செல்லப்பாவில் முதல் பாகம் முடிகிறது அப்படின்னு ஒரு 50-30 கதை நான் எடுத்து படிக்க முதல் கதை செல்லம்மாள். புதுமை பித்தனுடைய அந்த காலத்துல மிகச்சிறப்பான ஒரு கதை செல்லம்மாள். அந்த கதை துவங்கும் போது அந்த அம்மா மரணப்படுக்கையில இருக்காங்க. அந்த ஒரு 2-3 நாட்கள் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய செல்லம்மாளுக்கும் அவருடைய கணவர் பிரம்மநாயகத்துக்கும் உள்ள உரையாடல் தான் அந்த புத்தகம், அந்த கதை. அதை படிக்க படிக்க அந்த காலத்தில் அவர்களுடைய வாழ்வு எவ்வளவு அழகாக இருந்தது. அன்றைக்கு அந்த மரணப்படுக்கையில் இருந்தக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பொருளாதார வசதி இல்லாத நடுத்தர வசதியுள்ள ஒரு மனிதர் எப்படியெல்லாம் அவர் பாதுகாத்தார். அதுக்கு ஒரு சித்த வைத்தியரை கூட்டு வராரு, அப்புறம் ஒரு நவீன மருத்துவரை கூட்டு வராரு. அவர் ஒன்னொன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த செந்தூரம் கொடுக்கறது, அன்னைக்கு ஒரு மாடாக்குழியில் உள்ள விளக்கில் ஒரு ஊசியை சூடு பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் போட்டு போற காட்சி, கடைசியாக தான் ஆசையாக கேட்ட அந்த பச்சை கலர் புடவையை மரணம் அடைந்த பிறகு அந்த செல்லம்மாளுக்கு போர்த்தி விட்டு முடியக்கூடிய அந்த கதை இப்பொழுதும் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு புதுமை பித்தன். தமிழ்நாட்டு சிறுகதைகள்ல நாவல்ல அவர் ஒரு புரட்சிக்காரர். அவர் தான் அந்த தமிழ்நாட்டு சிறுகதையினுடைய மிக மிக ஒரு முக்கிய கர்த்தா என்று சொல்லலாம். அப்படி அழகான ஒரு கதை. அதே மாதிரி உங்க ஊர்ல தி ஜானகிராமன் எழுதிய சிலிர்ப்பு அந்த கதை, நான் ஒரு முறை அதை நடைபயிற்சி போகும்போதெல்லாம் காதுல நான் பவா செல்லத்துறையினுடைய கதை சொல்றதை கேட்டுட்டே போற பழக்கம் உண்டு. அப்படி நான் அவர் தி ஜானகிராமன் எழுதின அந்த சிலிர்ப்பை நான் ஒரு முறை கேட்டிருக்கேன். ஆனா அந்த பேர் மறந்து போச்சு. ஆனா அவர் அரசு சாருடைய புக்கில் அந்த சிலிர்ப்பு கதையை படிச்சோடனே திரும்ப படிக்கணும் அப்படின்னு அந்த முழுக்க ஒரு 15 பக்கம் உள்ள கதை. அது அழகா அன்றைக்கு ஒரு தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணத்துக்கு ரயிலில் வரக்கூடிய ஒரு அப்பா பையனை கூட்டு வராரு, இன்னொரு அம்மா ஒரு பொண்ணை கூட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் அந்த ரயில்ல உட்கார்ந்து பேசி கொண்டு வருவதுதான் கதை. அதுக்குள்ள அன்னைக்கு இருக்க வாழ்க்கையை அவ்வளவு அழகாக அந்த சிலிர்ப்பு கதையில அந்த பையன் பெங்களூர்ல இருந்து வருவான். பெங்களூர்ல பையனை கூட்டிட்டு மாமா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு திரும்ப கூட்டு வருவாரு. அவங்க மாமா வீட்டுல இருந்து கிளம்பும் போது ரயில்வே நிலையத்துல ஆரஞ்சு பழம் இருக்கும். இந்த குட்டி பையன் பிச்சு மாமா, அவர் பிச்சுமணி அவர் பேரு, பிச்சு மாமா எனக்கு ஆரஞ்சு வாங்கித்தா அப்படின்னு கேட்பார். அவர் காதில் விழாதது போல் திரும்பி கொண்டிருந்தார் அப்படின்னு எழுதுவார். அதுல அவருக்கு ஆரஞ்சு பழம் வாங்கன்னு அந்த பையன் கேட்டது தெரியும், ஆனா வாங்கி கொடுத்தா காசு ஆகுமே திருப்பி நின்னாரு அப்படின்னு அதை செய்தி இருக்கும். அந்த பையன் உட்கார்ந்த உடனே சொல்லுவான், மாமா ஆரஞ்சு பழம் கேட்ட உடனே வாங்கி கொடுக்கல, அவர் தான் 900 ரூபா சம்பளம் வாங்குறாருல, அவர் ஏன் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்கல, நீயாவது 100 ரூபா சம்பளம் வாங்குற அப்படின்னு சொல்லுவார். உடனே அப்பா கேட்பாரு, நான் 100 ரூபா சம்பளம் வாங்குறேன்னு உனக்கு யாருடா சொன்னா அப்படின்னு. பிச்சு மாமா தான் சொன்னாரு அப்படின்பா. அப்ப அவர் போட்டு கொடுத்துருக்காரு, உங்களை விட பெரிய ஆளு நான் அப்படின்னு அந்த ஓட்டத்தில் அந்த பையனில் சொன்ன விஷயமா இருக்கும். பையன் ஏக்கத்தோடு அந்த ரயில்ல உட்கார்ந்துருப்பான். ரயில்ல நிறைய ஆரஞ்சு பழ தொலிகள் கிடக்கும் அந்த கூப்பையில. அந்த ஆரஞ்சு பழ தொலிகள் இருக்கும்போது பார்த்தா முன்னாடி இருக்கவங்க எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த பையன் ஏக்கத்தோடு பார்த்ததை அவர் எழுதுவார். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஒரு அம்மா ஏறும். அந்த பொண்ணு 10 வயது பொண்ணு. அந்த 10 வயது பொண்ணை எங்கம்மா கூட்டு போறீங்க பொண்ணை, நீங்க அவள் பொண்ணுன்னு நினைச்சு கேட்பாங்க. இல்ல என் பொண்ணு இல்ல, எங்க வீட்டுல வேலைக்கு இருந்த பொண்ணு,
இப்போ இன்னொரு ஜட்ஜ் ஐயா வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க. 10 வயது குழந்தை வேலைக்கு எங்கே போகிறது என்றால் ஹவுராவுக்கு போறாங்கம்பாங்க, கல்கத்தாவுக்கு பணிக்கு போகும். அந்த பிள்ளையிடம் கேட்பார் அவர், என்னம்மா நீ வேலை செய்வ அப்படின்னு கேட்டா, நான் நல்லா துணி துவைப்பேன், நல்ல 10 பாத்திரம் எல்லாம் தேய்ப்பேன், புடவையெல்லாம் மடிச்சு வைப்பேன், கை குழந்தைகளை நன்றாக பார்த்து கொள்வேன், அந்த குழந்தைய குளிப்பாட்டதெல்லாம் நான் செய்வேன். இப்போ நான் அங்கதான் போறேன் வேலைக்கு, அந்த வேலைக்கு தான் போறேன். அன்றைக்கு வாழ்வு எப்படி இருந்தது என்பதை அந்த கதையில் அந்த குழந்தையினுடைய மொழியில் நம்மால ஜானகிராமன் அதில் எழுதியிருப்பார். அதை படிக்கும்போது அந்த குழந்தை இந்த வயசுல இந்த வேலைக்காக அங்க போகுது, என்ன சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா, தீபாவளிக்கு பொங்கலுக்கு எனக்கு பாவாடையும் சட்டையும் எடுத்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எனக்கு 2 வேளை சோறு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும். அந்த குழந்தைய இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கும் போது பசி நேரத்துல திருச்சியில போய் வேண்டி நிற்கும். திருச்சியில போய் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு இந்த குழந்தைய கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு அவர், அந்த பையனையும் பொண்ணையும். அப்புறம் பேசிக்கொண்டே வருவார்கள். கும்பகோணத்துல அந்த குழந்தைய பையனை கூட்டிட்டு இவர் இறங்கணும். அப்போ அந்த இடத்துல திருச்சியில் அவர் சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்துருவாரு, இவன் கேட்டுகிட்டே இருக்கானே அப்படின்னு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்துருவாரு. கும்பகோணத்தில் இறங்கும்போது பையனை கூட்டிட்டு இறங்கிடுவாரு. இறங்கினதுக்கு அப்புறம் பையன்ட்ட, டேய் ஆரஞ்சு பழத்தை எங்கடா வச்ச அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவன் சொல்லுவான், இல்லைப்பா அந்த பாப்பாவுக்கு நான் அந்த ஆரஞ்சு பழத்தை கொடுத்துட்டேன் அப்படிப்பா. கதை அதோடு முடியும். சிலிர்ப்பு, இதை சொல்லும் போது என் கை கூட சிலிர்க்கிறது. அந்த பையன் மனசுல அந்த தான் ஆசையா கேட்ட விஷயத்த அந்த குழந்தைக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் விளைந்திருக்கிறது அல்லவா. எவ்வளவு அழகான ஒரு கவித்துவமான ஒரு அறச்சிந்தனை அந்த இடத்துல வந்திருக்கு. இந்த கதையை இந்த நூலில், அந்த அரசு தொகுத்த நூல்ல அன்னைக்கு ஜானகிராமன் எழுதின கதையை படிச்சதுனால தானே எனக்கு அந்த உணர்வு வருது. அப்படியான புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேணுமா வேண்டாமா? நண்பர்களே, நாம் இங்கிருந்து செல்லும் பொழுது 50 ரூபாயோ 100 ரூபாயோ 200 ரூபாயோ புத்தகங்களை வாங்கி செல்லுங்கள். அரசு மறுபடி இப்படியான புத்தக கண்காட்சிகளை நடத்துவதற்கான அடிப்படை காரணம் வாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நேற்று இரவு நான் வண்டியில வரும்போது அப்போ கூட ஒரு புத்தகத்தை எடுத்து வரேன். காலையில் இப்போ ஏதாவது ஒரு படிச்சுட்டு வருவோம். என்ன புத்தகம் படிக்கலாம் எடுத்தப்ப ஒரு இந்திய பயணம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்துச்சு. அது வந்து ஜெயமோகன் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் வந்து குறுக்கு வாட்டில் இந்தியாவை போன ஒரு பயணத்தை எழுதியிருந்தார். அதில் சும்மா நம்ம வந்து வரிசையாக படிக்கணும்னு அவசியம், ஒரு 4 பக்கம். அதில் வந்து பார்க்கும்போது ஒரு சாரநாத் ஸ்தூபியை பற்றி படிப்போம். எனக்கு தோணுச்சு, நாளைக்கு நாகப்பட்டினம் போகிறோம். நாகப்பட்டினம் அப்படின்னாலே நம்ம மனசில் தோன்ற விஷயம் வந்து இங்கே எப்படி ஒரு புத்த விகாரங்கள் இருந்தது, சூடாமணி விகாரம் எவ்வளவு. இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா ஒரு 1500-2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மாபெரும் அறிவு இயக்கம் பௌத்தர்களால் நடத்தப்பட்ட பூமியில நம்ம நிற்கிறோங்கிறது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். அந்த சூடாமணி விகாரத்துல அவ்வளவு பெரிய அறிவு களஞ்சியமும் அறிவு இயக்கமும் அன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது வரலாற்று கூறு. அன்றைக்கு அந்த பௌத்தர்கள் வைத்திருந்த பல்வேறு வெண்கல தரவுகள் இன்னைக்கு லீடன் யூனிவர்சிட்டியில இருக்கு. நெதர்லாண்ட்ஸ்ல டச்சுக்காரர்களால் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு லேடன் பல்கலைக்கழகத்துல நாகப்பட்டினத்தின் ஒரு சூடாமணி விகாரத்தில் உள்ள ஒரு வெண்கல தகடு என்று அங்கு வைத்திருக்கிறாள். என் மகள் அங்க இருக்க. அவ சொல்ற, அப்பா அடுத்த தடவை வரும்போது அங்க வந்து பார்க்கணும், நீங்க அங்க வந்து லேடன் பல்கலைக்கழகத்தை வச்சிருக்கதா போட்டிருக்காங்க, நம்ம போய் தேடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அதை பார்க்கும்போது நான் நேற்று அந்த புத்தகத்தில் படிக்கும்போது அந்த சாரநாத் தூபியை பற்றி படித்து அவர் எழுதுறாரு. அவர் வந்து எங்கேயோ வாரணாசியிலிருந்து சாரநாத்துக்கு வண்டியில போன ஒரு நாளையும் அந்த ஸ்தூபியை பார்த்து அங்கே எல்லாம் சிதைவுபட்ட செங்கல் ஸ்தூபிகள்லாம் சிதைவுபட்டு உடைந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை அவர் விவரிக்கிறார். பல மக்கள் இப்ப அங்க இருக்கக்கூடிய செங்கல்களை தோண்டி எடுத்துட்டு போனதெல்லாம் அவர் எழுதுறாரு. அதை எழுதும்போது அவர் அங்கதான் அப்போ இன்னைக்கு நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த 4 சிங்கங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அசோக ஸ்தூபின்னு சொல்லதும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தர்ம சக்கரம். இன்னைக்கு நம்ம தெரியும், நமக்கு எல்லாருக்கும் கேள்வியா கேட்டா தர்ம சக்கரம்னா அதுல 24 கோடு இருக்கும் நமக்கு தெரியும். ஆனா உண்மையா சாரநாத் தூபியில இருந்து 36 தர்ம சக்கரம். அந்த 36 தர்ம சக்கரம் என்பது பௌத்தத்தினுடைய ஒரு குறியீடு. இதெல்லாம் இப்படியான விஷயங்கள். நான் ஒரு சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நான் தேடுறேன், படிக்கிறேன், பேசுறேன். ஆனால் அதை தாண்டி இப்படியான நூல்கள் வழியாக வாசிக்கும் போது மட்டும்தான் சக சமுதாயமும் சமூகத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது.